நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டர், வெற்றிகரமான தலைமை பயிற்சியாளர் மற்றும் உலக புகழ் பெற்ற சர்வதேச கிரிக்கெட் வர்ணனையாளரான ரவி சாஸ்திரி இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ரவி சாஸ்திரி அவர்கள் 1962 ஆண்டு மே மாதம் 27 பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். 1983 ஆண்டு உலக கோப்பையை வென்ற இந்திய அணியில் இவர் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தார். வலதுகை பேட்ஸ்மேனாகவும் இடதுகை சுழற்பந்து வீச்சாளராகவும் அசத்தி வந்தார். 1985 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த உலக கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் தொடர்ல தொடர் நாயகன் விருது பெற்று சாம்பியன்களின் சாம்பியன் என்று புகழ பெற்றிருக்கிறாங்க. இந்த வெற்றிக்காக இவருக்கு ஆடி கார் பரிசா வழங்கியிருக்காங்க. 1985 பரோடா அணிக்கு எதிரான முதல் தர கிரிக்கெட் போட்டியில ஒரே ஓவர்ல 6 சிக்ஸ் அடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. இந்திய அணியோட பயிற்சியாளராக 2017 இருந்து 2021 வரைக்கும் அவர் இருந்த காலகட்டத்துல இந்திய கிரிக்கெட்டின் பொற்காலமாக கருதப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி தொடர்ச்சியாக 2 முறை டெஸ்ட் தொடர்களை வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைச்சிருக்கு. இவரது பயிற்சியின் கீழ் இந்திய டெஸ்ட் அணி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தர வரிசையில தொடர்ந்து 42 மாதங்கள் முதலிடத்துல நீடிச்சிருக்கிறாங்க. கிரிக்கெட் வர்ணனையில் உலகளவுல மிகவும் மதிக்கப்படக்கூடிய குரல்கள்ல இவருடையதும் ஒண்ணு. 2011 உலக கோப்பையை இந்தியா வென்ற தருணத்தை இவர் வர்ணனை செய்த விதம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. இந்திய கிரிக்கெட்டிற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக பிபிசிஐ இவருக்கு 2024 ஆண்டு மதிப்புமிக்க CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ரவி சாஸ்திரி அவர்களுக்கு இன்னொரு முறை நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.